வணக்கம் நண்பர்களே. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு முக்கியமான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் என்ற பெயரை கேட்டவுடன் பலருக்கும் இதயம் நின்றுவிடும் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது வேறு. இதய செயலிழப்பு என்பது உடலுக்கு தேவையான அளவு இரத்தத்தை திறம்பட பம்பு செய்ய முடியாத நிலை தான் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன, இதயம் எப்படி வேலை செய்கிறது, ஹார்ட் ஃபெயிலியரின் வகைகள் எதெல்லாம், காரணங்கள் மற்றும் அறிகுறிகள், பரிசோதனைகள், சிகிச்சை முறை, உணவு முறை, உடற்பயிற்சி, தடுப்பு முறைகள், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது இதயம் எப்படி வேலை செய்கிறது. நமது இதயம் ஒரு சக்தி வாய்ந்த தசை உறுப்பாகும். ஒரு நாளில் 1,00,000 முறை துடிக்கிறது. 7,500 லிட்டர் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. இதயத்திற்கு 4 அறைகள். 1 ரைட் ஆட்ரியம், 2 ரைட் வென்ட்ரிக்கிள், 3 லெஃப்ட் ஆட்ரியம், 4 லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் தான் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது. இந்த செயல்பாட்டில் குறைபாடு ஏற்பட்டால் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம். அதாவது இதயத்துக்கு 4 அறைகள் இருக்குது. அதில் ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இதில் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை அனுப்புது. இந்த அனுப்புகிற செயல்பாடு நின்றுச்சு அப்படின்னா அதை தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? இதயம் பலவீனம் அடைந்து உடலுக்கு தேவையான இரத்தத்தை வழங்க முடியாத நிலை தான். இதயம் முற்றிலும் நின்று விடுவதில்லை. அதாவது இதயம் பலவீனம் அடைந்து உடலுக்கு தேவையான இரத்தத்தை வழங்க முடியாத நிலையை தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த இதயம் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் இதயம் முற்றிலுமாக நிற்காது. ஆனால் பலவீனமாகும், சரியாக சுருங்காது, சரியாக விரிவடையாது. இதனால் உடலில் திரவம் தேங்க ஆரம்பிக்கும். ஹார்ட் ஃபெயிலியரின் வகைகள் அப்படின்னா பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் மிகவும் பொதுவானது. அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறலாக இருக்கலாம், இருமல் அதிகமாக இருக்கலாம், நுரையீரலில் நீர் சேருதல். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர். இதன் அறிகுறிகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கால்களில் வீக்கம், வயிற்றில் நீர் இருக்கும், கல்லீரல் வீக்கமாக இருக்கும். இதை நீங்கள் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், உடலில் அதிகமாக திரவம் தேங்கி இருந்தால் அது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு இது பண்ணலாம். அப்புறம் சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர், இதயம் சுருங்கும் திறன் குறைவு, அதுதான் சிஸ்டோலிக்னு சொல்லுவோம். அப்புறம் டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிம்போம். இதயம் தளர்ந்து நிரம்பும் திறன் குறைவு இருந்தால் இந்த டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அப்போ என்னெல்லாம் இருக்குது? லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர், ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலியர், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோர்னரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இதயத்திற்கு இரத்தம் செல்லும் குழாய்களில் அடைப்பு ஏற்படியனால தான் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக், அதாவது முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது சிலவங்களுக்கு நீண்ட காலமாட்டு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். அது ஒரு நாள் திடீர்னு ரொம்ப அதிகமாகும் போது இந்த ஹார்ட் ஃபெயிலியர் சடனாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக், சர்க்கரை நோயாளி இருப்பவங்களுக்கு, அப்புறம் ஒபிசிட்டி, உடல் பருமன் உள்ளவங்களுக்கு, அப்புறம் ஸ்மோக்கிங், அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு, அதிகமாக மது அருந்துறவங்களுக்கும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம். ஹார்ட் வால்வு டிசீவ், அதாவது சிலவங்களுக்கு இதய வாழ்வு கோளாறுகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படும். அப்புறம் கன்ஜெஷனல் ஹார்ட் டிசீஸ், பிறவியிலே, அதாவது பிறக்கும்போது உங்களுக்கு இதய குறைபாடுகள் இருந்ததுனாலும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஆரம்ப அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கணும். முக்கிய அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டால் ஒரு முக்கிய அறிகுறி நமக்கு தென்படும். ஃபஸ்ட்டு மூச்சு திணறல் இருக்கும். அப்புறம் படிக்கட்டுகள் ஏறும்போது சோர்வு ஏற்படும், கால் வீக்கம் வரும்,
உடல் பலவீனமா இருக்கும். வேகமாக இதய துடிப்பு இருக்கும். இரவில மூச்சு திணறி எழுதல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இருமல் வரும். உடல் எடை வந்து திடீர்னு அதிகரிக்கும். இதெல்லாம் இருந்தா ஒரு ஆரம்ப அறிகுறிகளா இருக்கலாம். இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு. அப்போ மருத்துவர்கள் எப்படி இத கண்டுபிடிப்பாங்க? இசிஜி, இதய மின்சார செயல்பாடு, எக்கோ கார்டியோகிராம், ஹார்ட் ஃபெயிலியர் கண்டறியும் மிகவும் முக்கியமான பரிசோதனை. செஸ்ட் எக்ஸ்ரே, நுரையீரலில் நீர் உள்ளதா என்பதை பார்ப்பதற்கு செஸ்ட் எக்ஸ்ரே பயன்படுத்தி ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளதா என்பதை கண்டுபிடிக்கிறாங்க. பிளட் டெஸ்ட், பிஎன்எஃப், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதை வச்சும் உங்களுக்கு இது ஹார்ட்டில் ஏதாவது ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கான்னு உள்ளதை ஒரு கண்டுபிடிக்க உதவுது. கார்டியாக் எம்ஆர்ஐ, மேம்பட்ட பரிசோதனை இது. அதாவது அட்வான்ஸ் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. கார்டியாக் எம்ஆர்ஐ பார்த்துட்டு அதுலேயும் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்க. சிகிச்சை முறை பற்றி பார்ப்போம். அதாவது டைரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் தேங்கிய நீரை வெளியேற்றணும். அப்புறம் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது இதய சுமையை குறைக்க உதவும் மருந்துகள், செயல்முறைகளை செய்வாங்க. அப்புறம் பீட்டா பிளாக்ஸஸ், அதாவது இதய கட்டுப்படுத்தும் உள்ள மருந்துகளை கொடுப்பாங்க. அப்புறம் ஏஆர்என்ஐ மெடிசன்ஸ், புதிய தலைமுறை மருந்துகள், அதாவது புதுசு அட்வான்ஸாக என்ன மருந்துகள் இருக்கோ அந்த மாதிரி உள்ள மருந்துகள். SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது டயபெட்டிக்ஸ் இல்லாதவர்களுக்கு இந்த வகை மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிலவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அப்போ அந்த அறுவை சிகிச்சை என்னெல்லாம் உள்ளது பார்ப்போம் இதில். பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அதாவது இதய துடிப்பை ஒழுங்குபடுத்துறதுக்கு பேஸ் மேக்கரை இதயத்துக்குள்ளே பொருத்தி வைப்பாங்க. அப்போ வந்து அந்த இதயம் துடிக்கிறது ஐசியூடி, ஆபத்தான இதய துடிப்பு பிரச்சனைகளை தடுக்கும் ஐசியூடின்னு உள்ள ஒரு முறை இருக்குது. அதை பயன்படுத்துவாங்க. அடுத்து LVADன்னு ஒரு இதயத்திற்கு உதவும் இயந்திரம், இதையும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்ஃபர், கடைசி நிலை நோயாளி, அதாவது இந்த எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஃபேஸ் மேக்கர், ஐசியூடி, LVAD மருந்து கொடுத்து எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா உடனே வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு இருக்குது. இது வந்து கடைசி நிலை நோயாளிகளுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, உணவு முறைகள், அதாவது நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறைகள், அதாவது நான் போடுற எல்லா வீடியோலையும் உணவு முறைகள் என்பது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு தான். எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை எடுங்க. உங்கள் உடலுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுத்து உங்கள் மருத்துவரை அணுகி தேர்ந்தெடுத்து எடுப்பது என்பது முக்கியமான ஒன்று. கீரைகள், பழங்கள், காய்கறிகள், மீன், நட்ஸு, இதெல்லாம் வந்து அதிகமாக எடுங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டியது இந்த ஹார்ட் ஃபெயில் ப்ராப்ளங்கள் இருக்கும். கொலஸ்ட்ரால் வந்தாலும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக உப்பு எடுக்கிறத கம்மி பண்ணிடுங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ்டு ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அதிக எண்ணெய் உள்ள உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு சில வாழ்க்கை முறை மாற்றங்களை பின்பற்றணும். அது எதெல்லாம் அப்படின்னா, தினமும் நடைப்பயிற்சி, அதாவது மஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறது நடைப்பயிற்சி மஸ்ட் ஆக்கிங்க. ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நடைப்பயிற்சின்னு உள்ளதை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துங்க, எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எடை கூடுதலாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸு, சாப்பாடு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து உங்களோட எடையை, புகைப்பிடித்தலை நிறுத்தி விடுங்க. புகைப்படத்தில் நிறுத்துதல் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, முக்கியமாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கனால புகைப்பிடித்தல் நிறுத்துங்க. அப்புறம் மன அழுத்த கட்டுப்பாடு, அதாவது மன அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்கள்ட்ட ஷேர் பண்ணி உங்களோட சுமையை குறைக்கலாம். நீங்கள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிங்கன்னா பலப்பட்ட நோய்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்ஸ் போன்ற நோய்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லமாக தூங்குங்க. 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் ஃபெயிலியரை தடுப்பது எப்படி? பிபியை கட்டுப்படுத்தணும், டயபெட்டிக்ஸுக்கு கட்டுப்படுத்தணும், கொழுப்பை குறைக்கணும், புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்துவதை குறைக்கணும். நிறுத்துவது என்பது மிகவும் நல்லது. வருடாந்திரத்திற்கு ஒரு முறை இதய பரிசோதனை கண்டிப்பாக செய்து பாருங்கள். பொதுவான கேள்விகள் மக்களுக்கு வரும். ஹார்ட் ஃபெயிலியர் குணமாகுமா? முழுமையாக குணமாகாமல் இருக்கலாம். ஆனால் சரியான சிகிச்சையால் பலர் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றனர். சிலவங்களுக்கு என்ன வரும்? ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்கள் வேலை செய்யலாமா? உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி வேலை செய்யலாம். உடற்பயிற்சி செய்யலாமா? ஆம், அதுவும் உங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் அளவில் எவ்வளவு செய்யலாம், எவ்வளோ நேரம் என்பதை பொறுத்து நீங்கள் செய்யலாம். ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் ஹார்ட் அட்டாக் உண்டா? இல்லை, இரண்டும் வேறு.
எல்லாரும் நினைப்பாங்க ஹார்ட் ஃபெயிலியரும் ஹார்ட் அட்டாக்கும் ஒன்றும் இல்லை. நோ, நெவர். ரெண்டுமே வேறு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் ஹார்ட் அட்டாக் பற்றி போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி முழுமையான தகவல்களை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது எனக்கு நாலேஜ் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன். இதயம் பலவீனம் அடைவது என்பது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. சரியான நேரத்தில் நோயை கண்டறிந்து மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை கடைபிடித்தால் நீண்ட காலம் நல்ல தரமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னொரு நான் ரிவைண்ட் பண்ணுறேன். அதாவது இப்போ நினைவில் கொள்ளுங்க, உங்களுக்கு மூச்சு திணறல், கால்களில் வீக்கம், அதிக சோர்வு, திடீர் உடல் எடை அதிகரிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யாங்க. நீங்கள் உடனே ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் பரிசோதனை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பரிசோதனை செய்யுங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்புக்காக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். புகைப்பிடிப்பதை தவிருங்கள். இரத்த அழுத்தத்தை மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். போதுமான தூக்கம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்க. சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான வைங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆரோக்கியமாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள், உங்கள் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.